வணக்கம். நாம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு பீனட் லட்டு 10 மினிட்ஸ்ல எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நான் சுகர் ஆட் பண்ணுறதில்ல. கீ கூட 1 டேபிள் ஸ்பூன் வேணுமென்னா மட்டும் எடுத்தால் போதும், அல்லது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்காக நான் இப்போ 2 கப்பு பீனட் எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரை பண்ண நிலக்கடையில் தான் ஃப்ரை பண்ணி அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் ஒரு ஜாரில் போட்டு லைட்டாக ஒன்று பொடி பண்ணி எடுக்கணும். நல்லா பவுட்ரு பண்ண வேண்டாம், லைட்டாக பவுட்ரு பண்ணால் போதும். அந்த டைமில் 1 கப்பு ஜாகரி எடுத்துருக்கிறேன். இப்போ அது 200 கிராம்ஸ் இருக்கும். 1 கப் ஜாகரியில் 1/4 கப் தண்ணி விட்டு அதை மெல்ட் பண்ணி நான் ஒரு வடிகட்டியில் விட்டு அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது தூசு மணல் இல்லாமல் நீங்கள் அரிச்சு எடுத்து எந்த பேனில் பண்ண போகிறீங்களோ அந்த பேன்லேயே விட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணி இப்போ இது கொதிக்கணும். கொதி வந்தப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆப்ஷனல் தான், வேணுமென்னா மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு கூட போட்டுடுங்க. உங்கள் நிலக்கடையில் சால்ட் இருந்தாச்சுன்னா நீங்கள் போட வேண்டாம், அல்லது ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணுறேன். எள்ளு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் பிள்ளைங்க சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நமக்கு இது மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணும்போது அதிலே நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 கப்பு தேங்காய், நான் ஃப்ரெஷ் கோகனட் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் 2-3 நாள் வெளியே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஒன்றுனா நீங்கள் இந்த தேங்காய் வறுத்து எடுத்துடுங்க. இப்போ எனக்கு இது 1 or 2 டேஸில் இது ஃபினிஷ் ஆகிடும். அதனால தான் நான் ஃப்ரெஷ் கோகனட்டாகவே ஆட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சோண்டு நான் இப்போ சுக்கு பொடி ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல பவுட்ரு ஆகலை. அந்த பொடி கூட, அந்த பீனட் பொடி கூட நமக்கு இதில் போட்டு எல்லாம் சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்போ சுவை கொஞ்சம் கூட பத்தலை, கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட இதில் வெள்ளை சிரப்பு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். அல்லது கொஞ்சம் வெல்லம் நீங்கள் இது கட் பண்ணி கூட போடலாம், அதாவது பொடி பண்ணி கூட போடலாம், அல்லது சிறப்பாகவே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்று ரோல் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஒன்று கூல் அனுப்புகிறோம். நீங்கள் பால்ஸாக அது இப்படி உருட்டி எடுக்க வேண்டியதான். அப்போ நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான பீனட் பால்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.